எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த சுமாரான கதைய கேட்க வந்த எல்லாருக்கும் சூப்பரான காலை வணக்கம். இருங்க, இந்த வீடியோ எண்டுல ஒரு சூப்பரான கதை இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணி அத கேளுங்க. ஏய், ஐயோ, ஏன்டா என் பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சு? ஆ, உன்னை விட மாட்டேன்டா. ஏய், காரியா ஏன்னா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து என் கழுத்தை அறுத்துட்டல. இன்னும் அறுக்கலையா ராகினி? இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அதையும் நான் செஞ்சிருவேன். வேண்டாம் என்னய்யா? வேண்டாம் யோ, வேண்டாம் சொல்லிட்டேன். தேவையில்லாம பாத்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணாத. சீக்கிரம் சீக்கிரம் ஓட்ட சொல்லுவேன் டிரைவரை. ஏய், சதீஷே போடா சீக்கிரம் விடுடா. போடா. விடு நவன். அம்மா, என்னாச்சு? ஐயோ, ரத்தம் ரத்தம். டேய், ரத்தம்டா. டேய், டேய், விடு. என்னடா பண்ண? அப்பா டேய், என் பொண்ணு கழுத்தை வச்சுட்டேடா உன்னை. டேய், இறங்குடா. இறங்குடா. அப்படி போடு, அப்படி போடு, அப்படி போடு, அப்படி போடு, அப்படி போடு. ஏய், இறங்குடா கீழே. சதீஷே, ஓரங்கடி. ராகினி. சீக்கிரம் சீக்கிரம் வண்டி நிறுத்து. நிறுத்துடா வண்டிய. இறங்கு. ஆ, இறங்கு. அடிச்சேன். என் கழுத்துல கத்தி வைக்கிறியா நீ? இறங்கு. ராகினி இறங்கு. ராகினி வேணா சொன்னா கேளு. போடா. ஏய், இறங்கு. இறங்குடா. இறங்குடான்றல, இறங்குடா. போடா. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சூப்பரான அற்புதமான ஒரு கதையை தாங்க இன்னைக்கு காலையில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம மன்னருக்கு எப்பவுமே நம்ம மந்திரியை முட்டாளாக்கி பார்க்கணுன்ற ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா அவர் ரொம்ப புத்திசாலியா, இவனுக்கு எப்படியாச்சும் நீங்கள் முட்டாளாக்கணும் அப்படியே யோசிச்சு நம்ம மன்னர் என்ன பண்ணார், அவர் கோர்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி எல்லா மந்திரியும் கேட்டேன், டே உங்கள் எல்லார் கையிலும் ஒரு முட்டை கொடுக்குறேன், நீங்கள் ஒழிச்சு வச்சிங்க, நான் சொல்கிற மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிடுவார். நம்ம மந்திரியாரும் கடைசி நேரத்தில் வந்து சேருவாரா, ஆனால் அவருக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு சதி பண்ணியிருக்காங்க அப்படின்றத. உடனே மன்னர் நேற்று ஒரு கனவு கண்டேன், எனக்கு அதில் யார் ரொம்ப நேர்மையாக இருக்காங்களோ அவங்க அந்த பாண்டிலேருந்து ஒரு முட்டையை எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லுவார் மன்னர். எல்லா மந்திரிகளும் போய் அதில் போய் ஒரு முட்டை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாரும் போய் அவங்க ஒழிச்சு வச்சு அந்த முட்டையை எடுத்தாந்துருவாங்க. நம்மால் மந்திரி மட்டும் அந்த குட்டையில் குச்சி பார்ப்பார், உள்ளே போனால் எதுவுமே காணும். ஆஹா, அதுக்கு சுதாரிச்சிருப்பார். நம்ம மன்னர் நம்மளை முட்டாளாக்க ஏதோ பிளான் போட்டிருக்கான், இது இப்படி வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு எல்லாரும் முட்டையை தந்து கொடுத்தோடனே நம்மால் மட்டும் ஒரு சேவல் மாதிரி அப்படி சவுண்டு போட்டுனே வருவார், கோக்கோ கந்தசாமியில் வர மாதிரி. அதுக்காண்டான மன்னர், டே என்னடா பண்ணுற, மிமிக்ரி சொல்ல மாட்டேன், முட்டையை கொடுறான்னு கேட்டால் நீ என்ன சேவல் மாதிரி சவுண்டெலாம் கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப, மண்ணா பொம்பளை கோழி தான் முட்டை போடும், இது ஆம்பளை கோழி, இது முட்டை போடாது அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக வாய் விட்டு சிரிச்சிடுவார். ஆஹா, நம்ம மந்திரியார் அவ்வளோ சீட்டில் நம்ம முட்டாளாக்க முடியாது அப்படின்ட்டு வாய் விட்டு சத்தமாக சிரிச்சிருவார்.